விஜயோட அரசியலில் கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் நம்ம பிரிச்சுக்கணும். விஜய் வில் பி டிஸ்ரப்டர்ன்றது அவர் கெடுப்பார், தடுப்பார், உடைப்பார் வாக்குகளை. ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது என்பது இனி அவருக்கு சாத்தியப்படுமா என்ற ஐயம் எனக்கு வலுவாகவே இருக்கிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூர் வெற்றி நடை போடுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. கரூர் சம்பவம் கண்டிப்பாக கூட்டணி கணக்குகளை மாற்றி இருக்கிறது என்பது உண்மைதான். திமுக மற்றும் நிலை வித்வான்களுடைய பதட்டத்தை நாம் தெளிவாகவே உணரலாம். விஜய் அந்த பக்கம் போயிட்டா எங்களுக்கு லாபம், ஏன்னா மைனாரிட்டி ஓட்டெல்லாம் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்படின்னா நீ விஜய் அந்த பக்கம் போறதை ஆதரிக்கணும் இல்லை? ஏன் இவ்வளவு தூரம் கதற புலம்புற? 2வது சிபிஐ கிட்ட போனது விஜய்க்கு நஷ்டம். விஜய் தான் மாட்டிக்கிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் எதுக்கு வந்து அவ்வளவு தூரம் போராடினீங்க? அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு பதட்டம் வந்தது. இதுல விஜயும் அங்க போயிட்டாருன்னா ஒன்று போட்டி மிக மிக கடுமையாக இருக்கும், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இழுபறி வரும், அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்படும். இது 2ல் 1 நடக்கும். மிகப்பெரிய நம்பிக்கைகளோட வந்த திராவிட மாடல் ஆட்சி ஏமாற்றத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பாத்திரத்தை ஒழுங்காக வகித்திருந்தால், ஒழுங்கா அப்போசிஷன்னா ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டங்கள் கூடியிருக்காரு. ஃபுல் 5 இயர்ஸ் பொறுத்து போகும்போது உங்களுக்கு 19 24 ஆன்டி மோடி கை கொடுத்த மாதிரி 26 கை கொடுக்காது. இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். அந்த டிசீஸ்ன்றதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஃபெயிலர். இந்த 2 பேரும் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு பாத்தியதை. அவங்களுக்கு பட்டா எழுதி கொடுத்துட்டோன்ற கருத்து மாறணும். அடுத்த தலைமுறை கிட்ட, யங்ஸ்டர்ஸ் கிட்ட அது வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கரூர் சம்பவம் கூட்டணி கணக்குகளை மாற்றி இருக்கிறதா? இது முதலில் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஏன்னா இங்கே சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்காவோட அதிமுக கூட்டணி சேர்வதற்காக தான் இப்படி பேசி கொண்டிருக்கிறது. சொந்த கட்சியாக இருந்தால் கூட இப்படி பேசாது. தாவேக்காவுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. பட் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அதனால் இந்த கரூர் சம்பவம் கூட்டணி கணக்குகளை மாற்றி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நகரலாமான்னு யோசித்தேன். கண்டிப்பாக கரூர் சம்பவம் கண்டிப்பாக கூட்டணி கணக்குகளை மாற்றி இருக்கிறது என்பது உண்மைதான். விஜயோட அரசியலில் கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் நம்ம பிரிச்சுக்கணும். நிச்சயமாக அந்த நெருக்கடி அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லுவது நம்மை நாம ஏமாற்றிக்கொள்வது, அல்லது அதிகபட்சம் அவர் வெளியில் இல்லை கரூருக்கு முன்னால் இருந்த அரசியல் நிலைப்பாடு தான் இப்போயும் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொன்னாருன்னா அப்போ தான் நம்ம பேச முடியும். அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா now he has been pushed into a corner. His fighting is back on the wall. அவர் ஒரு கார்னர் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் கரூர் சம்பவம் நிச்சயமாக அரசியல் ரீதியான கூட்டணி கணக்குகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இதில் பெரும்பாலான விமர்சகர்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அவர் போக மாட்டார்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. எங்கே போக மாட்டார்? என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இது வேணா அவர் ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த பேச்சை அப்படியே வச்சுக்குவார், ஆனால் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறத பார்க்க முடியுது. அகைன் ஹேஷியங்கள் தான், ஸ்பெக்குலேஷன் தான். நான் பேசுகிறதும் ஸ்பெக்குலேஷன், நீங்கள் பேசுகிறதும் ஸ்பெக்குலேஷன். நீங்கன்னா அந்த கேள்வியும் சொல்லணும். நான் சொல்கிறது ஐமான லிமிட்டட் பாயிண்ட் விச் இஸ் இந்த சம்பவத்துக்கு பிறகு, கரூருக்கு பிறகு அவருடைய அரசியல் ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. பழைய மாதிரி அவரால் இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது என்பது இனி அவருக்கு சாத்தியப்படுமா என்ற ஐயம் எனக்கு வலுவாகவே இருக்கிறது. தெளிவாக சொல்லணும், அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. ஸோ அவர் அலைன்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி போவாட்டி தான் ஆச்சரியம். போவார் நான் சொல்லலை, எல்லாமே ஸ்பெக்குலேஷன். போவார்ன்றதும் ஸ்பெக்குலேஷன், போகமாட்டார்ன்றதும் ஸ்பெக்குலேஷன். போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது, பிகாஸ் ஆஃப் லாஜிக்கல் ரீசன்ஸ். அப்படி போகலன்னா அவருடைய பிரதான எதிரி திமுக, பிஜேபி கிடையாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றதெல்லாம் கதை. அவருக்கு ஒரே எதிரி திமுக தான். அதுவும் கரூருக்கு பிறகு அது மூர்தன்யமான எதிரியாக மாறிவிட்டது. அப்போ இனிமேல் அவர் ஈக்குவலாக பிஜேபி எதிரியாக பாவிக்க முடியுமான்ற ஐயம் எனக்கு இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லணும். ஆகவே இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, கூட்டணிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் பார்க்கிறேன். ஸோ பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியான ஒரு வெற்றியை பெற்று விடலாம் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்தோன்னே திமுகவோட நிலைப்பாடாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு வெளியில் அப்படிதான் அவங்க காமிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த என்டிஏ கூட்டணிக்கு விஜய் அவர்கள் சென்று விடுவார்கள் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு பதட்டமான ஒரு விஷயமா பார்க்குறோமோ? டே 1லேருந்தே விஜய் விவகாரத்தில் திமுக தோழமை கட்சிகள் எல்லாரையும் சேர்த்து திமுக மற்றும் நிலை வித்வான்களுடைய பதட்டத்தை நாம் தெளிவாகவே உணரலாம். ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்க, விஜய் அந்த பக்கம் போனாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு எப்படி பிஜேபி பக்கம் போவார்
அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. சிபிஐ கிட்ட போனது விஜய் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, விஜய் அந்த பக்கம் போயிட்டா எங்களுக்கு லாபம், ஏன்னா மைனாரிட்டி ஓட்டெல்லாம் இந்த பக்கம் வந்துடுன்றாங்க. அப்படின்னா நீ விஜய் அந்த பக்கம் போகிறத ஆதரிக்கணும் இல்லை? ஏன் இவ்வளோ தூரம் கதற புலம்புற புரள்ற எதுக்கு இந்த வேலை? விஜய் எக்கட கட்டு போகிறாருங்க. திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் இதில் என்னங்க வந்து இவ்வளோ தூரம் கதறலுக்கான அவசியம் என்ன வந்தது? நீங்கள் ஒரு கூட்டணி வச்சுருக்கீங்க, அவங்க ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்க, மக்கள் முடிவு பண்ணட்டும். கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லது கூட்டணி வைக்கிறாங்கன்னு போது இவ்வளோ தூரம் அதை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து? ஒரே வாய் நாக்கு என்ன, நாக்கு நரம்பு இல்லாத நாக்கு, ஒரே நாக்கு என்ன பேசுது? விஜய் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு, விஜய் பிஜேபியோட போயிட்டாரு, விஜய் சங்கி ஆகிட்டாரு, கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து பேசுறது. இன்னொரு பக்கம் எங்களுக்கு இது லாபங்க, ஆக்சுவலாக விஜயோட இந்த முடிவு எங்களுக்கு லாபம், சிபிஐக்கு போனது எங்களுக்கு லாபம், விஜய் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு, சிபிஐ கிட்ட போனதால் விஜய் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டார், விஜய்க்கு போக வேண்டிய மைனாரிட்டி ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்துடும், எங்களுக்கு லாபம்ன்றீங்க. விஜய் அங்கே போனதால் உங்களுக்கு லாபம்னா எதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கத்துறீங்க? ரெண்டாவது சிபிஐ கிட்ட போனது விஜய்க்கு நஷ்டம், விஜய் தான் மாட்டிக்கிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் எதுக்கு வந்து அவ்வளோ தூரம் போராடினீங்க? சில கோடிகளை கொடுத்து மூன்று மூத்த வழக்கறிஞர்கள், 2 அட்டர்னி ஜெனரல், முன்னாள் அட்டர்னி ஜெனரல், ஒரு முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர், இவங்களெல்லாம் வச்சு எதுக்கு அன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்து மன்றாடினீங்க? தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு வந்து 2 பெட்டிஷனர் போலி அப்படின்னு எதுக்கு போய் அங்கே போய் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து மற்ற உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டீர்கள்? அப்போ இந்த முரண்பாடை பார்த்தீங்கன்னால ஒன்று தெரியும். அவங்க என்ன தான் சொன்னாங்கன்னாலும் வெளியில் அவர்கள் எத்தகைய தோற்றங்களை மேற்கொண்டார்கள் என்றாலும் திமுகவின் தோழமை கட்சிகள், குறிப்பாக திமுகவுக்கு விஜய் விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பதட்டம், கவலை, அச்சம் இருப்பது உண்மை. அந்த 3 சனிக்கிழமைகளில் அவருக்கு வந்த கூட்டம் திமுகவை பாடாய்ப்படுத்தி இருக்கிறது. ஓட்டு அவர் சிதறடிப்பார், அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக வந்து தங்களுடைய வாக்குகளை அவர் சிதறடிக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்பொழுதே அவர்களுக்கு ஒரு பதட்டம் வந்தது. என்னதான் மதவாத பாஜகனாலும் அசம்பிளியில் பிஜேபியோட நின்னாலும் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு ஏடிஎம்கேவால் திமுகவால் ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு உதாரணம் 19க்கும் 24க்கும் இடையில் வந்து 21 அசம்பிளி எலெக்ஷன். இதில் விஜயம் அங்கே போயிட்டாருன்னா ஒன்று போட்டி மிக மிக கடுமையாக இருக்கும், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இழுபறி வரும், அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்படும். இது 2ல் 1 நடக்கும். இது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதனால தான் அவங்க மாற்றி பேசுகிறாங்க. விஜய் விவகாரத்தில் நான் பார்ப்பது ஒரு பார்வையாளனாக பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே வைத்து நான் அவதானிப்பது, நான் உணர்வது, என்னுடைய சிற்ற அறிவுக்கு எட்டிய வரையில் விஜய் விவகாரத்தை கையாளுவதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பதட்டம் வெளிப்படையாகவே தெரிகிறது. நியூ கமர் அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ வந்து தமிழக அரசியலுக்கு ஒரு நியூ கமர், என்னதான் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தாலும் ஒரு நியூ கமர். ஸோ 2மே வந்து மிகப்பெரிய கட்சிகள் அப்படிங்கிறப்ப இவருடைய வருகை வந்து அவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மேடம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் டே 1லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் அதை கவனித்தீர்களான்னு எனக்கு தெரியவில்லை. விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர், ஹி கேன் நாட் பி அ விக்டர். விஜய் வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட். என்ன சொல்கிறதுனா விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர்ன்றது வந்து அவர் கெடுப்பார், தடுப்பார், உடைப்பார் வாக்குகளை. அவர் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணுன்ற இது கரூருக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், டிஸ்ரப்டராக இருப்பார், மேபி வந்துட்டு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய வாதங்களில் வைக்கப்பட்டதை பார்க்க முடியுது. பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கே வேற ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கோ அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. யாருக்கு? டிவிகேக்கே இல்லைங்க, அவங்க இப்பயும் நான் வந்து அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நான் சொல்லலைங்க. அவங்க ஓட்டை உடைக்கலாங்க. அவர்கள் உடைக்கக்கூடிய வாக்குகளால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இழுபறி வரலாம், அல்லது ஆட்சி மாற்றம் வரலாம். விஜய் ஃபேக்டரால் வந்து திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு நெருக்கடி உண்டாகி இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆக்சுவலாக அவங்க வந்து நிர்வாகம் சரியாக இருந்ததுன்னா, ஊழல் இல்லாத அரசு, வாரிசு அரசியல் இல்லாத அரசு இருந்திருந்ததுன்னா விஜய் பார்த்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி மிகப்பெரிய நம்பிக்கைகளோடு வந்த திராவிட மாடல் ஆட்சி ஏமாற்றத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் சாதனைகளே இல்லைன்னு சொல்லலை, சாதனைகள் இருக்குது, அதிலெல்லாம் நான் மறுக்கலை. பட் அந்த சாதனைகளுக்கு இணையாக வேதனைகளும் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். மீடியாவை 90% அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க திமுக. அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசப்படாமல் போகிறது. புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் புது பிளேயர். யூ ஆர் ரைட், 100%. நம்ம 2 பேரும் ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டியும் இஸ் அ நியூ கமர், இஸ் அ ஃபேக்ட். யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. அவருக்கு ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? அது வெறும் சினிமாக்காரனோட கூட்டம் கிடையாது. அதில் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த கூட்டம் ஆபத்தான கூட்டன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இட்ஸ் அ சிம்டம் ஆஃப் தட். விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். நான் அடிக்கடி சொல்கிறது தான், விஜய் இஸ் தி சிம்டம், நாட் த டிசீஸ். டிசீஸ்ன்றது பார்க்கும்பொழுது அது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து வெறும் சினிமாக்காரம் மட்டும் இல்லை, ஆன்டி இன்கம்பன்ஸும் அதில் இருக்குது. பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பாத்திரத்தை ஒழுங்காக வகித்திருந்தால், ஒழுங்காக அப்போசிஷன்னாக ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டங்கள் கூடியிருக்காது. 4.25 வருஷத்தில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குதுங்க. விலைவாசியெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஏறி இருக்குதுங்க.
ஒவ்வொரு செக்டார்லேயும் பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஆணவ படுகொலைகள் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை. மாநில அரசோட பல அமைப்புகளில் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கே மாதம் திருவோடி அந்த லெவலுக்கு இருக்குது. என்னால் எத்தனையோ துறைகளை சொல்ல முடியும். மாநில பல்கலைக்கழகங்கள், மின்வாரியங்கள், போக்குவரத்து கழகங்கள், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆகவே சிக்கல் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நாம் வந்து வளர்ச்சி மாநிலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஒரு அளவுகோலை மட்டும் வச்சு நீங்கள் பெருமைப்பட முடியாது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சின்றது மிக கடினமாக இருக்குது. இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எதிர்க்கட்சிகள் கடமை தவறும்பொழுது, இமேஜினேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது, அப்போ மக்கள் புதுசாக வர ஒருத்தர் பக்கம் திரும்புகிறாங்க. அந்த விஜய்க்கு அந்த 3 வாரங்களில் 6 ஊர்களில் மாவட்டங்களில் கூடின கூட்டத்தை ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு அளவுகோலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலின் பரிணாமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆன்டி பிஜேபின்றது ஒன்று மட்டுமே திமுகவுக்கு 26 சோறு போடாது, காப்பாற்றாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாங்கள் 19 ஜெயித்தோம், 21 ஜெயித்தோம், 24 ஜெயித்தோம், நல்லதுங்க. 19, 24 மாபெரும் வெற்றிங்க. இடையில் வந்த 21 நீங்கள் 75 சீட்டு தோற்றிங்க, ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவங்க 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இன்னொன்று 19 பார்லிமெண்ட்லேயே நீங்கள் ஸ்வீப் பண்ணிட்டு வரும்போது எக்ஸப்ட் 1 சீட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 100%. 22 அசம்பிளிக்கு வந்த இடைத்தேர்தலில் 9 சீட்டில் ஏடிஎம்கே ஜெயிச்சுது, 13 சீட்டில் தான் திமுக ஜெயிக்குது. அப்போ மக்கள் தெளிவாக ஒரு தொகுதியில் பார்லிமெண்ட்டுக்கு திமுகக்கும் அசம்பிளிக்கு அண்ணா திமுகக்கும் போடுறாங்க. இது இடைத்தேர்தலும் பொது தேர்தலும் ஒன்றா வரும்போதே 21 வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடாது. அதில் என்ன திமுக நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து மேற்கு மண்டலத்தில் தான் பெரும்பாலமாக வந்தது அப்படின்னாங்க. இதெல்லாம் கதைங்க, இதெல்லாம் அது ஓவரால் ரிஃப்ளெக்ஷன். அது மேற்கு மண்டலம் பர்சன்டேஜ் பார்க்கணும் ஓவரா. அப்படின்னா நான் கேட்குறேன், இது வந்து மேற்கு மண்டலத்தில் தான் வருதுன்னா கனிமொழியோட தொகுதியிலேயே தூத்துக்குடியிலேயே அசம்பிளியில் வந்து ஏடிஎம்கேவும் பார்லிமெண்ட்டில் வந்து திமுகவும் ஜெயிக்குது. அல்லது சில பூத்ஸில் வந்து ஓட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விழுது ஏடிஎம்கே. அது பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி டிஎம்கே அடிச்சுதா ஏடிஎம்கே அடிச்சதா எனக்கு தெரியல. தட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 19லேயே 22-9 வருது. 22ல் 13:9. 21ல் 75 சீட்டை வந்து அது ஒரு மேற்கு மண்டலம்னு நீங்கள் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அது வந்து ஃபுல் 5 இயர்ஸ் பொறுத்து போகும்போது உங்களுக்கு 19 24 ஆன்டி மோடி கை கொடுத்த மாதிரி 26 கை கொடுக்காது. இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒற்றை காரணியை வச்சு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக எலெக்ஷன்ஸை ஜெயிக்க முடியாது. இதையும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தை வந்து சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம், இட்ஸ் அ டிசீஸ் நானே சொல்கிறேன். ஆனால் வெறும் அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், டிஎம்கே ஹைகமாண்டுக்கு அது தெரியும். அதனால தான் அந்த பதட்டம் அவங்களுக்கு இருக்குது. சார், நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இதை நான் கேட்கணும்னு தோணுது. இப்போ வந்து யூ ஆர் டெல்லிங் சிம்டம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. பட் இது வந்து என்ன மாதிரியான சிம்டம்? இது டிசீஸ்க்கான சிம்டமாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப நிறைய பேர் இங்கே வந்து அரசியல் பேசாதவங்கெல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. ஐ கேன் see மை சரௌண்டிங்ஸ், அதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ என்னன்னா, எது பற்றியுமே தெரிஞ்சுக்காம, நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்காம இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இவங்க யார், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிதல் அவங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. தெரிஞ்சோ தெரியாமலோ திரு விஜய் அவர்களோட அரசியல் வருகை இங்கு பல்வேறு இளைஞர்கள் அரசியல் பயப்படுத்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. இந்த சிம்டமை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? இல்லைங்க, இது நீங்கள் டேக் இட் மிக்சட் பேக். நான் சொல்கிறது, நீங்க அவரை ஃபாலோ பண்ற ஒரு சில இளைஞர்களை நீங்க சொல்றீங்க, மேபி அது டிசீஸ்ங்கிறதுனால நீங்க சொல்றது ஓகே. பட் இங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய இளைஞர்கள் அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இது நீங்க வந்து நான் சொல்றது வந்து ஐ கேன் சே தட் நீங்க டேக் இட் வித் எப்படி சொல்றதுன்னு கேட்டால் மிக்சட் பேக் அதை எடுத்துக்கோங்க. ஆஸ் ஆஃப் நோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிசீஸ் தான். அது இவங்க பேச ஆரம்பிச்சு யாரை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட செயல்பாடுகள் வந்து ஒன்றும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி இந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு அவர் நடந்து கொண்டதும் இன்றளவு நடந்து கொண்டிருப்பதும் வந்து ஒரு அரசியல் தலைவராகவே என்னால் பார்க்க முடியல. அந்த க்ரௌடு வந்து அவரை நோக்கி நகருது உங்களுக்கு வந்து. அது இந்த ஆன்டி இன்கம்பன்சியோட அளவு தான் நான் சொல்லும் பொழுது, அவர்களை அரசியல் மயப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அது டிசீஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி a curable disease in future, நான் அதை ஒத்துக்கிறேன். மேபி a curable disease in future, but as of now it's a disease. It's a symptom. So I call it as a, நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து I am looking at him as a symptom as of now. And those who are supporting him, I'm sorry, தப்பா நினைக்க வேண்டாம், nothing particular against anyone. I consider still as a disease. இல்ல நான் supporting him அப்படிங்கிறதுனால நான் பேசல. நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத உங்ககிட்ட நான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
எனிவேஸ் அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தை நோக்கி நகர்ந்தாலும் அவங்க அரசியல் மயப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மேபி அவங்க இன்னைக்கு அந்த கூட்டத்தை நோக்கி நகரலாம், நாளைக்கு அந்த கூட்டம் அவங்களுக்கு பிடிக்காம போய் அடுத்த கட்சியை நோக்கி நகரலாம். ஆனா இங்க வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். மேபி யூ ஆர் ரைட். பட் நான் வந்து போன எலெக்ஷன்ல நம்மளோட மைண்ட் ஒரு மாதிரி இருந்தது, இந்த எலெக்ஷன் நம்மளோட மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு. சோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் இப்ப இப்படி இருக்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கூட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்தாலும் அடுத்தது நல்ல அரசியல் நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் அதை பார்ப்பது ஒரு சிம்டமாக தான் பார்க்குறேன். இட்ஸ் அ டிசீஸ் அண்ட் சிம்டமாக தான் நான் பார்க்குறேன். அந்த டிசீஸ்ன்றதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஃபெயிலர். ஸோ இந்த வியாதியோட மூல வேறு இவங்க 2 பேரும், அதில் எந்த சந்தேகம் வேணும். விஜய் மாதிரி ஒரு புது பிளேயருக்கு வந்து இவ்வளோ பெரிய க்ரௌட்ஸ் வருதுன்றது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம். அதை நான் சிம்டம்னு சொன்னாலும், டிசீஸ் ஆஃப் த சிம்டம்னு சொன்னாலும், அல்லது வந்து ஒரு எழுச்சிக்கான ஒரு அறைகூவல், அல்லது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடிவெள்ளி, மக்கள் வந்து மெல்ல மெல்ல அரசியல் மயமாக்கப்படுகிறார்கள்னு நீங்கள் சொன்னாலும், அடிப்படையான ஒரு பாட்டம் லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 75 வருஷமாக இருக்க, 76 வருஷமாக இருக்க ஒரு கட்சியும், 53 வருஷமாக இருக்க ஒரு கட்சியும் மக்கள் மன்றத்தில் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணான்ற க்ரௌடு ரொம்ப நாளாக இருக்குன்னு இதை சமாளிச்சுட்டு போக முடியாது. இன்றைக்கி அது அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஜென் ஜீன்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும். யூ ஆர் மச் மோர் நோன் தட் ஃபேக்ட் தேன் மீ. என்னை விட உங்களுக்கு அது அதிகமாக தெரியும். அந்த ஜென் ஜி வந்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஏற்றுப்பாங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாளைக்கு அரசியல் மயப்படும் பொழுது யார் சரியானவர்கள்னு அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு தருணம் உருவாயிருக்குங்கிறத நான் சொல்றேன். அது நம்ம பார்க்கணும். அது வந்து நான் ஒத்துக்கிறேன். நான் அதனால தான் வந்து இது ஆன்டி இன்கம்பன்சியை நான் பார்க்குறேன் போது உங்கள் கருத்து தான் என்னோட கருத்துலையும் எதிரொலிக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்மளுடைய மைண்ட் செட்டும் மாறுது இல்லையா, அதுக்காக நான் கேட்டேன். as of now இந்த crowd விஜய் இது எல்லாத்தையும் டிசீஸ் அண்ட் டிசீஸ் சிம்டம் ஆஃப் த டிசீஸ் தான் நான் பார்க்குறேன். பட் அப்படியே இருந்துரும் நான் சொல்லலை. அண்ட் ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் அன் அன்க்யூரபிள் டிசீஸ் நான் சொல்லலை. மேபி அ க்யூரபிள் ஒன். அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்க வந்து அதை சரியாக அரசியல் மயப்படுத்தி கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லது. நிச்சயமாக இப்போ இருக்க செட்டப்புக்கு ஒரு மாற்று தேவை. இந்த 2 பேரும் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு பாத்தியதை, அவங்களுக்கு பட்டா எழுதி கொடுத்துட்டோன்ற கருத்து மாறணும். நம்ம இதை சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த கருத்து பொதுமக்கள் மத்தியில் அடுத்த தலைமுறை கிட்ட, யங்ஸ்டர்ஸ் கிட்ட அது வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த க்ரௌடையே வந்து நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். அட் த எண்ட் நான் இதையும் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃபில் பேசும்போது ஒரு சரியான எதிர்க்கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லைங்கிறது ஒரு சாபக்கேடு அப்படிங்கிறத சொன்னீங்க. அதை வந்து பூர்த்தி செய்வதற்கான காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறதோ? அப்சல்யூட்லி அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. துரதிருஷ்டவசமாக அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான, அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்கான, காலத்தின் அந்த சவாலை சமாளிப்பதற்கான, நிறைவேற்றுவதற்கான தலைவர்கள் உருவாகவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய சாபக்கேடு எதிர்க்கட்சி பலவீனமாக இருப்பது. ஆளுங்கட்சி மூர்க்கத்தனமான பலத்துடன் இருப்பது மட்டுமல்லாமல், தாங்கள் பலத்துடன் இருக்கிறோம் என்ற நெரேட்டிவை பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து கட்டமைப்பது, மீடியா நெரேட்டிவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது, சோஷியல் மீடியா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்து. அப்போ விஜய் மாதிரி வந்து ஒரு அரசியலே இல்லாத ஒருவர், அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அவரை நோக்கி நகருது அப்படின்னும் பொழுது நம்ம ரொம்ப அதை வந்து ஆஸ் ஆஃப் நோ அந்த க்ரௌட் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் அது நல்லது. அதனால தான் ஐ கேன் ஸ்டில் slightly modify my statement that it's a symptom of the disease. I still call it as a disease and Vijay is the symptom. But this disease may not be an uncurable disease. It can be cured. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் மேஜர் அப்போசிஷன் பார்ட்டிஸ் கவலைப்பட வேண்டிய விஷயம். அதிகமாக இதில் கவலைப்பட வேண்டியது அதிமுக தாங்க. அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லை. இதில் அதிமுக விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதிமுக நம்ம ஏன் காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த தேர்தலில் ஓரளவாவது அவங்க தான் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். இது விஜயால் அந்த அளவுக்கு பக்குவமாக, அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல்ஸ் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கிறது எனக்கு தெரியல. ஆகவே ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது மிக மிக ஆபத்தானது. புதிய எதிர்க்கட்சிகளும் தோன்றலை. லெஃப்ட்டும் காங்கிரஸும் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகி திமுக காலடியில் கிடக்கிறாங்க. இதெல்லாம் வந்துங்க திமுகவோட தோழமை கட்சிகளை வந்து நான் வந்து மிக கடுமையாக சாட விரும்புகிறேன். நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்தில் இப்படி நிலை வித்வான்களாக மாற வேண்டிய அவசியமே கிடையாது. கம்ப்ளீட்டாக போய் வந்து நீங்கள் நிலை வித்வான்களாக மாறி நிற்கிறீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எப்பேற்பட்ட பதவிங்க அது. மூப்பனார், வாழப்பாடியார், குமரி அனந்தன், மிகப்பெரிய தலைவர்கள்லாம், தமிழ்நாடு காமராஜ்,
மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்த அந்த தலைவர் அந்த பதவியில் அவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினது ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு தான் பேசினார். ஒவ்வொரு காங்கிரஸ்காரனோட சுயமரியாதையும் சுண்டி இழுக்கக்கூடிய விஷயம் அது. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் திமுக கிட்ட சரண்டர் ஆன பிறகு தனியாக காங்கிரஸ்னு ஒன்று இருக்கா? ஏதாவது மெர்ஜ் பண்ணிட்டு போயிடலாமே. நீங்கள் இடதுசாரிகள் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிருங்க, ஆதரிக்க வேண்டிய விஷயத்தில் ஆதரிச்சுட்டு போங்க. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவோடையும் கலைஞரோடையும் இருக்கும்பொழுது வந்து கூட்டணி என்பது அந்த கடைசி ஒரு 15 நாள் ஒரு மாதம் தான். மற்ற நேரங்களில் அவங்க எதிர்த்து தான் நிற்பாங்க. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஆளும் கட்சி ஆதரிக்க வேண்டியது, கூட்டணி அரசாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆட்சி அவங்களுது. நீங்கள் எதற்கு வந்து அரசாங்கத்தோட தவறுகளுக்கு சிலுவை சுமக்கிறீர்கள்? நான் திமுக தோழமை கட்சிகளை குறிப்பாக 2 இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் ஏன் விசிகாவையும் பார்த்து கேட்க வரும்போது இது கூட்டணி அரசு அல்ல. அப்படி இருக்கும்பொழுது திமுக அரசின் தவறுகளுக்கு, இயலாமைகளுக்கு, அத்துமீறல்களுக்கு நீங்கள் ஏன் சிலுவை சுமக்கிறீர்கள்? அதனால தான் வந்து இதில் ஏடிஎம்கேவும் பிரதான எதிர்க்கட்சியும் வீக்காக இருக்கும்பொழுது விஜய் மாதிரியான நியூ பிளேயர்ஸை நோக்கி போகிறாங்க. இது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற உண்மையான மதசார்பற்ற சக்திகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகாவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த அளவுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா போடுறது என்பது வந்து அவர்களுடைய வாக்கு வங்கியையும் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருகிறதுன்னு பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூர் வெற்றி நடை போடுகிறது. NCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.